ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமாங்க, நாம் அதிகாரம் பெற்றவர்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம எவைகளை பூலோகத்துல கட்டுகிறோமோ அது பரலோகத்திலும் கட்டுகிறேன்னு சொல்றாரு. நம்ம பூலோகத்துல எதை கட்டவிழ்ப்போமோ அது பரலோகத்துல தேவன் கட்டவிழ்ப்பேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. உலகத்தை படைத்து உலகத்தை ஆளும்படியாக அதிகாரத்தை கொடுத்த தெய்வம் சத்துருவையும் ஆளுகிறதற்கு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருங்க. இன்றைக்கும் நம்ம கேட்கலாம் ஆண்டவர் கிட்ட, ஆண்டு உலகத்துல நமக்கு விரோதமாய் சத்துரு ஏராளம் எழுப்பி இருக்கிறாங்க. சத்துரு அவனுடைய கிரியைகளை எழுப்பி கொண்டு இருக்கிறான். நாம இன்றைக்கு அதிகாரம் பெற்றவர்களாய் நம்ம ஜெபிக்க போறோம். சத்துருவினுடைய எல்லா காரியங்களையும் முறியடித்தவர்களாக பூலோகத்துல நம்ம கட்டி இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். நமக்கு தடையா இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் பரலோகத்திலிருந்தும் திறப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே. நாங்க பூலோகத்துல எவைகளை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், பூலோகத்துல நாங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் ஐயா. எங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருவினுடைய கிரியைகளையும் ஆண்டவரே நாங்கள் பூலோகத்துல கட்டியும் ஆண்டவரே பூலோகத்துல நாங்கள் கட்டவிழ்க்க வேண்டிய காரியங்களை கட்டவிழ்த்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரலோகத்திலும் நீர் கட்டியும் கட்டவிழ்த்தும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருவீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாகன்னு சொல்லி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். கட்ட வேண்டியவைகளை கட்டி கட்டவிழ்க்க வேண்டிய காரியங்களை கட்டவிழுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. God bless you. God bless you.